சற்று முன் பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜியை கைது செய்வது கடினம். செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக முடிந்த தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி தரப்பில் பார்த்திங்கன்னா கைது செய்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாதுங்க. இனி கடினத்துக்கும் கடினங்க. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா கொடுத்துருந்த அந்த ஆட்கொணர்வு மனுவில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில்லாக பார்த்திங்கன்னா என்ஆர் இளங்கோவனை வச்சு முடிச்சிட்டாங்க. அந்த வழக்கறிஞர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட கேஸை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தாங்க சொல்லலாம். இனி அவரை பார்த்திங்கன்னா கைது செய்கிறது அப்படின்றது அவ்வளோ சீக்கிரமாக முடியாத ஒன்றுங்க. ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பரான எந்த ஒரு தகவலும் வரல. நாங்கள் எப்படி பார்த்திங்கன்னா தவறாக ஆட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆட்கொணர்வு மனு மூலமாக ஜாமீன் வழங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறையினர் ஒன்று காவல் கிடையாது, அவருக்கு காவலில் எடுத்து விசாரிக்கணுன்ற அதிகாரமும் கிடையாது அப்படின்னு என்ஆர் இளங்கோவன் ஒரு கருத்தை முன் வச்சுருக்காருங்க. இதனால் பார்த்திங்கன்னா இனி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தான் இருக்கார். செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலையில் தாங்க இருக்குது. ஏன்னா நீதிமன்ற காவலில் எடுத்திருந்தாலுமே அவரை பார்த்திங்கன்னா ஆஷாக விசாரிக்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட மூன்றாம் தரப்பு அடித்தோ இல்லை மன வருத்தியோ பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருந்து உண்மையில் வர வைக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா, டேட்டே சொல்லாமல் கேஸை பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சுருக்காங்க. இது நாளைக்கு நடக்கும், நாளைக்கு நடக்கும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு கேஸ்லாம் 2012 ஆரம்பிப்பானுங்க. அதுக்கப்புறம் 2022 வந்துச்சு, இன்னுமே ஓடிட்டுருக்கும். அந்த பெனிக்ஸ் வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தாய்மகன் கொலை வழக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு யூஸும் இல்லை. எப்போ பார்த்திங்கன்னா தீர்ப்பு வரும்னே தெரியாது. அதுபோல் இனி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை இனி அமைச்சர் பதவியை தொடர்ந்து வந்துடுவாருங்க. இப்போ என்ன ஒரு இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, அமலாக்கத்துறையினாலும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. செந்தில் பாலாஜி அவ்வளோதாங்க, அவரை மீறிட்டாங்க. ஏன்னா அந்த வக்கீலுக்கு ஒரு நாள் சம்பளமே 22 லட்சங்க. இங்கே தமிழ்நாட்டிலலாம் இல்லைங்க, அவர் இந்தியாவில் மிக முக்கியமான கேஸ்களுக்கு மட்டும்தாங்க ஆஜராவார். அந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை விடுவாருங்களா? இனி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தாங்க இந்த கேஸை முடிஞ்சிருக்கு. இனி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறது, இனி அவர் காவலில் வைக்கிறது அப்படின்னா நடக்காத ஒன்றுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மீண்டும் ஏதாவது சர்ச்சைகள் வருதா, செந்தில் பாலாஜி மீண்டும் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அமலாக்கத்துறை, இடி அந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.